வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 39. குழந்தையின் அருகாண்மையில் முகம் தெளிந்தவன் அவளை ஆசையாக தூக்க செல்ல, இல்ல வேண்டாம், அவளை தூக்காதீங்க, உங்க ட்ரெஸ் அழுக்காகிட போது என்று விரைந்து தடுத்தாள் அமலா. அது பரவாயில்ல அண்ணி, பிள்ளை ஆசையா ஓடி வரா என்றவன் அவளின் செயலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கவும் சற்றென்று குனிந்து வர்ஷினியின் கால்களில் உள்ள செருப்பை கலற்றினாள் அவள். அருள் தூக்கியதும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, ஏன் சித்தா பாட்டி வீட்டுக்கு வரல என்று உரிமையுடன் சண்டையிட்டாள் சின்னவள். சன்ன சிரிப்புடன் அவள் நெற்றி முட்டி, நேற்று காலையில் தான்டா சித்தா ஊர்ல இருந்து வந்தேன், உடனே வர முடியல, எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சித்தி சித்தப்பா கூட நீ வா, வீட்டுக்கு போகலாம் என்றதும் பிள்ளையின் முகம் சுருங்கியது. நான் இன்னைக்கு அப்பா கூட ஊருக்கு போறேன். என்ன, இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறீங்களா நீ என்று அமலாவிடம் விசாரித்தான். ஆமா, நாங்க வந்து 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சே, பாப்பாவும் வேற ஸ்கூலுக்கு போகணும். ஓ என்றவன் பிள்ளையின் முகம் பார்க்க அது சோகமாக பார்த்து வைத்தது. அவளின் கன்னத்தில் மிருதுவாக முத்தம் பதித்தவன், சரி, இன்னைக்கு முழுக்க இந்த குட்டி பிள்ளை தான் சித்தப்பாக்கு கம்பெனி கொடுக்க போறா, எங்கேயும் போகாம என் கூடவே நிக்கணும் நீ என்று உடன்படிக்கை போட்டு கொண்டான். அதுவோ அவனை யோசனையுடன் நோக்கி, அப்புறம் ஊருக்கு கிளம்பிடணுமா என்று கேட்க இவனுக்கு தர்ம சங்கடமாகி போனது. இதை கவனித்த நதியா, பேபி, உன் சித்தாவை பார்த்ததும் இந்த சித்திய விட்டுட்ட பாத்தியா நீ என்று அக்கா மகளிடம் செல்லமாக கோபித்து கொண்டாள். இல்ல சித்தி என்று குழந்தை அவளிடம் தாவ முயல அருளின் கரங்கள் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டது. நீ சொல்ற தங்கம், உங்களை சுத்தி தான் இத்தனை பேர் நிக்கிறாங்கல்ல, சித்தா கிட்ட தான் யாருமே இல்லை, அதனால அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லு. மற்றவர்கள் அதை விளையாட்டாக எடுத்து சிரித்து கொண்டிருக்க மனைவியோ அவன் முகத்தை யோசனையுடன் பார்த்து வைத்தாள். சரி, ஏன் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு உள்ள ரூமுக்கு போகலாம் வாங்க என்று அனைவரையும் கிளப்பிக் கொண்டு நடந்தார் சாவித்ரி. சில மணி துளிகள் கடந்து அந்த நேரமும் வந்துவிட தாத்தாவும் பேரனும் எதிர்பார்த்து காத்திருந்த நபரும் வந்து சேர்ந்தார். எத்தனை முயன்றும் அவர்களின் முகம் இறுகி போவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. மணமக்கள் மேடைக்கு வந்து நின்று 10 நிமிடங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பம் அங்கே வருகை தந்தது. நதியாவின் பெற்றோர் தமக்கை என அவர்கள் அருகில் சென்று புன்னகையுடன் வரவேற்று பேச, அதை கீழே மற்றொரு பக்கத்தில் இருந்து கோபாலும் மேடையில் இருந்து அருளும் உணர்வின்றி பார்த்திருந்தனர். குமரன் தான் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தங்கை மகளின் வரவேற்புக்கு வருகை புரிந்திருந்தார். வழியில் எதிர்பட்ட சொந்தங்களிடம் மேம்போக்காக சின்ன புன்னகையுடன் தலையசைத்து நடந்தவரை கோபாலன் அருகே நிறுத்தி தங்கள் இளைய மாப்பிள்ளையின் தாத்தா என்று அறிமுகப்படுத்தினார் சாவித்ரி. ஓ என்ற குமரன், ரொம்ப சிக்கனமா, செலவே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க போல இருக்கு என்றார் நக்கலாக. அவர் தங்கையும் மனைவியும் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்துவிட்டு கோபாலை கலக்கத்துடன் பார்த்தனர். அது அப்படி இல்லைங்க, சொந்தோன்னு நாங்க மனசார அழைச்சிட்டு வர்றவங்க நல்ல மனசோட எங்க பிள்ளைகளை வாழ்த்தாம சுத்தி உள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அலசி குறைப்படிச்சிட்டு போறத நான் சுத்தமா விரும்பல. அவ்வளோ சிரமப்பட்டு ஒன்றும் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுனதுனால எங்க வரைக்கும் சிம்பிளா நிறைவா முடிச்சுக்கிட்டோம். அதோட அன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லங்கள்லையும் எங்க சொந்த செலவுல தான் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருந்தோம். எல்லார் மாதிரியும் வெறும் பகட்டுக்கும் கடமைக்கும் செலவு செய்யறவங்க இல்லை நாங்க. எதையுமே ஆத்மார்த்தமா உள்ளபூர்வமா தான் செய்வோம். அந்த புண்ணியத்தோட பலன்கள் முழுக்க எங்க பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதமா கிடைச்சிருக்கு. குமரனின் கொட்டலுக்கு ரொம்பவே நாகரிகமாக வார்த்தைகளை கோர்த்து தக்க பதிலடி கொடுத்து புன்னகைத்து நின்றார் கோபால். லேசாக முகம் கருத்தாலும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள இயலாது இயற்கை குணம் தடுக்கவே இன்னமும் பெரியவரை சீண்டினார் அந்த மனிதர். அப்புறம் இப்ப மட்டும் எதுக்கு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் கேட்குறீங்க? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க யாரும் ஆசீர்வாதம் கேட்டு அழைக்க வரல. எங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவியா கல்யாணத்துல இணைஞ்சதை இந்த ஊர் உலகம் முன்னாடி முறைப்படி அறிவிக்கணும்னு தான் இந்த வரவேற்பை ஏற்பாடு செஞ்சோம். அதோட ஒருவேளை சாப்பாடு கூட போட துப்பு இல்லைன்னு யாரு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாது பாருங்க, அதுக்கும் சேர்த்துதான் இந்த வரவேற்பு. மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லை. யார்கிட்டையும் அன்பளிப்பு பரிசு கூட வேண்டான்னு தானே இன்விடேஷன்ல போட்டிருந்தோம், நீங்க பார்க்கலையா என்று வேறு கேட்டு வைத்தார் முதியவர். சபை நாகரிகம் கருதி குமரன் தனது சீற்றத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்பதை அருகில் இருந்த பெண்கள் இருவரும் கைகளை பிசைந்தபடி பார்த்திருந்தனர். அண்ணா, மேடைக்கு வரீங்களா? மாப்பிள்ளைய அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் என்று தயக்கத்துடன் தமையனை அழைத்தார் சாவி.
அது எதுக்கு? இவர் தான் சொல்றாரே இது வெறும் அறிவிப்புன்னு. அப்புறம் ஏன் நான் அங்கே வரணும்? இங்கேருந்தே உன் அருமை மாப்பிள்ளையே பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா, அது நீங்க பேசின முறையும் கொஞ்சம் சரியில்லையே. ஓஹோ, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறியா நீ? என்றார் குமரன் கோபமாக. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணா என்று சாவி பதற கோபால் இடை புகுந்தார். இப்போ ஏன்பா உன் தங்கச்சி அனாவசியமா கோவிச்சுக்கிறீங்க நீங்க? எனக்கும் உங்களுக்கும் இடையில தானே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அவங்க எதுவும் சொல்லலையே. இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனைங்க, நீங்க குறுக்க வராதீங்க என்று முகத்தை சுளித்தார் குமரன். அதை எப்படி வராம இருக்க முடியும்? உங்க 2 பேருக்கும் பிரச்சனையே என்ன வச்சுதானே? உள்ளிருந்து சுறுசுறுவென்று கோபமும் ரோஷமும் தான் பொங்கியதே தவிர அவருக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியாது திணறிய குமரன் இறுதியில் தங்கையிடம் இறங்கி வந்தார். இங்க பாரு, நீ வந்திருக்கிற மற்ற கெஸ்ட்டை கவனி, நான் கொஞ்ச நேரம் இப்படியே அமைதியா உட்காந்துக்கிறேன் என்று தன் குடும்பத்துடன் நகர்ந்தார் அவர். சாவித்ரி திகைப்புடன் நிற்க, அதான் அண்ணனே சொல்லிட்டாரேம்மா, நீங்க போய் மற்றவங்கள பாருங்க, அவர் கொஞ்சம் அமைதியாகட்டும் என்று சலனமில்லாது வெற்றி குரலில் கூறிவிட்டு விலகி நடந்தார் கோபால். இருவருக்கும் இடையே இருதலை கொள்ளி இரும்பாய் மாட்டிக்கொண்டிருந்த சாவித்ரி சில நொடிகள் கைகளை பிசைந்தபடி அங்கேயே நின்றிருந்துவிட்டு அண்ணன் அசைந்து கொடுக்கவில்லை எனவும் மெல்லிய பெருமூச்சோடு மற்றவர்களை கவனிக்க சென்றார். எப்பொழுதும் போல் கணவனின் அருகே வார்த்தைகளின்றி பொம்மையாக அமர்ந்திருந்த அண்ணன் மனைவியை எண்ணி எரிச்சல் கிளம்பியது அப்பெண்மணிக்கு. என்ன மனுஷியோ, தான் வர பிரச்சனை எதுவும் இல்லாம நிம்மதியா இருந்த போதுங்கிற மாதிரி ஒரு குணம். மற்றவங்க எப்படி போனாலும் கவலைப்படுறது இல்லை. வெறுப்புடன் நினைத்தபடி மூத்த மகளிடம் சென்று நுழைவாயில் அருகே விருந்தினர்களை வரவேற்க நிற்க தாயின் முகத்தை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு பக்கத்தில் வந்தவர்களுக்கு புன்னகையுடன் தலையசைத்து பன்னீரை தெளித்தாள் அமலா. என்னாச்சு? உங்க அண்ணன் வந்த உடனே முகம் எல்லாம் பூரிச்சு தெரியுது. இப்படியே உம்மன் இருக்காதீங்க. நதியா பார்த்தான்னா அவ்வளவுதான். அந்த ஒரு மனுஷனை நினைச்சு மற்றவங்கள ஒழுங்கா கவனிக்காம இருந்துராதீங்க. அடிக்குரலில் எச்சரித்த மகளின் சொற்களில் தன் தவறை உணர்ந்த அன்னை வேகமாக தன்னை சுதாரித்து இயல்பாக இருந்து கொண்டார். மேடையில் யாரை தேடுற என்று மனைவியிடம் விசாரித்தான் கணவன். இங்க அம்மாவை தான். அவங்க அண்ணன் குடும்பம் வந்திருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அருளின் கூர்பார்வை கீழே இருந்தவர்களை அலட்சியமாக ஊடுருவ அவர்களின் பார்வை துளியும் மேடை மீது இல்லை. அந்த மாமனிதர் இறுக்கமாக சுற்றுப்புறத்தை விழிகளால் அலசி கொண்டிருந்தார் என்றால் அப்பெண்மணி தனது கையில் இருந்த அலைபேசியை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் 2 மகன்களும் அவ்விதமே என்னும் வார்த்தைகள் சிந்தனையில் தோன்றும் பொழுதே இதயத்துள் எதுவோ கசப்பாக இறங்கிய உணர்வு. அவன் விழிகள் சற்றே அவர்களை வெறித்து பார்த்திருக்க அருகில் இருந்தவள் அவனை நெருங்கி கிசுகிசுத்தாள். நான் சொன்ன உடனே திரும்பி பார்த்துறாதீங்க, கீழே ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்திருக்கிறதுல என அவர்கள் அணிந்திருந்த உடைகளின் நிறத்தினை கூறி தன் தாய் மாமன் குடும்பத்தை அடையாளம் காட்டினாள் நதியா. ஓகே விடு என்று அதை அசட்டை செய்தவன், ஏதோ ஒரு ஃபேமிலி ஸ்டேஜுக்கு வராங்க பாரு, உனக்கு தெரிஞ்சவங்களா என்று அவளை மடை மாற்றினான். அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவனது பெரியப்பாவின் குடும்பம் வந்து சேர கோபால் அவர்களை நெருங்கி வரவேற்றார். மகன் ஆமோதிப்பாக தலையசைத்து வைக்க மருமகள் அமைதியாக அருகில் நின்று கொண்டாள். அப்பெரியவரின் மனதோறும் சின்னதொரு வழி எழுந்தது. என்ன மாதிரி உறவு இது? குடும்பத்தின் மூத்த தம்பதியராய் பெற்றோர் இல்லாது தனித்து நிற்கும் பிள்ளைக்கு இவர்கள் முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மற்றவர்களை வரவேற்க வாயிலில் நிற்க வேண்டும். ஆனால் இங்கே நான் இவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன், அது மட்டுமா என்கிற வேண்டாத நினைவு வேறு உள்ளிருந்து கிளம்பவும் அவசரமாக அதை உதறி தள்ளி நிகழ்காலத்திற்கு வந்தவர் அவர்களை அழைத்து கொண்டு தளர்ந்த நடையுடன் மேடை ஏறினார். தாத்தாவின் பின்னால் வருபவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த வயதானவரை கரிசனத்துடன் பார்த்து வைத்தான் மருத்துவன். தனிமையில் என்றால் அவர் கைப்பிடித்து அருகில் அமர்ந்து ஆறுதல் படுத்தி இருக்கலாம் என்கிற பெருமூச்சு உள்ளிருந்து எழ முகத்தை இயல்பாக வைத்து கொண்டான். வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா, மித்ரன் வரலையா என இலகுவாக பேச்சை எடுத்தான். இன்னைக்குதான் அவன் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம், இங்கே வர அவனுக்கு டைம் இல்லை. ஓ என்றவன் வேற எதுவும் கூறாமல் அமைதியாகிவிட நதியாவின் பார்வை பட்டு கத்திரித்தார் போல் பேசும் அவனது பெரிய அன்னையின் மீது சென்று நின்றது. பாப்பா பேர் நதியா, சித்த மருத்துவரா இருக்கா? பெரியவர் அறிமுகப்படுத்த, அதுதான் இன்விடேஷன்லேயே போட்டிருந்ததே என்றார் அவர் மருமகள் அலட்சியமாக. வணக்கம் அத்தை, மாமா என கரம் குவித்த நதியா. போட்டிருந்ததுதான், உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது, நீங்க படிச்சு பார்த்தீங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துல தாத்தா சொல்லிட்டார், அவ்வளவுதான் என்று புன்னகை பூத்தாள். அவளை பார்வையால் அவர் ஊடுருவ, எங்களுக்கு விஷயம்லாம் பண்ண மாட்டீங்களா மாமா
என்று அடுத்து நேரடியாக பெரிய மாமனாரிடம் கேட்டாள் பெண். இல்ல பேசிட்டு இருந்தீங்களேன்னு அமைதியா நின்ன. 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தடுமாற்றத்துடன் வாழ்த்தினார் அவர். தேங்க்ஸ் மாமா என்றவள், போட்டோகிராஃபர் கூப்பிடுறார் பாருங்க என்றதும் திரும்பி பார்த்தவர்களை அந்த மனிதர் வரிசையாக நிற்க சொல்லி புகைப்படமும் காணொளியும் எடுக்க ஆரம்பித்தார். அது முடிந்து அவர்கள் கீழிறங்க ஆயத்தமாக, கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும் மணி என்றவாறு மகனின் பின்னே வேகமாக நடந்தார் பெரியவர். சரிப்பா, நீங்க வந்தவங்களை கவனிங்க என்று அவரை கத்தரித்துவிட்டு விலகி சென்றார் தனையன். முகத்தில் சற்றும் மலர்ச்சியின்றி கடமையை என சலிப்புடன் நின்றிருந்த கணவனை வருத்தத்துடன் பார்த்தாள் மனைவி. இன்றைய விழா நாயகனுக்கான எந்த ஒரு உற்சாகமோ தனிப்பட்ட துள்ளலோ அவனிடம் சிறிதும் இல்லை. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன என நாயகனின் குரல் சுரத்தையின்றி வெளியே வந்தது. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள நாம என்ஜாய் பண்ணணும் தானே வைக்கிறாங்க. உற்சாகமாக காண்பிக்க முயன்று அவள் எழுப்பிய கேள்விக்கு பதில் ஏதும் தராமல் அவன் வெறுமையாக பார்த்து வைக்க இவளுக்கும் எதுவோ ஒன்று உள்ளுக்குள் உடைவது போல் பயமுறுத்தியது. ப்ளீஸ் இப்படி பார்க்காதீங்க, எனக்கும் என்னவோ டவுன் ஆகுது. இப்ப எல்லாரும் நம்மளை தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அத்தனை பேருக்கும் நாம பேசு பொருளாகிடுவோம். பெண்ணின் விழிகள் தவிப்புடன் அவனிடம் இறைஞ்ச அவன் கரம் அவள் கரத்தினை அவசரமாக பற்றி கொண்டது. என்னால நீ எப்பவும் டவுன் ஆகக்கூடாது. அழுத்தமாக ஆளுமையாக வெளிவந்த பதிலில் இவள் கண்களில் நீர் சுரந்தது. போங்க, கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் என்று செல்லமாக மிரட்டியபடி கண்ணீரை மீண்டும் உள்ளிழுத்து கொண்டாள். ஐம் சாரிடா பட்டு, நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தேன். ஆனா நேர்ல ஃபேஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து சமாளிக்க முடியாம கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன் என்று மனைவியிடம் மன்னிப்பு வேண்டினான். இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். உங்களால பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது. என்கிட்ட மாட்ட போறது உறுதிதான். அவளையே காதலுடன் பார்த்தபடி, நான் தப்பிக்கவும் ஆசைப்படல. உன்கிட்ட எப்பவும் மாட்டிக்கிட்டு இருக்க தான் விரும்புறேன் என்று சொல்லும் நேரம் அவன் புன்னகையும் இயல்புக்கு மீண்டு வந்தது. பாருடா, ஆமா உங்க கூடவே நின்றுட்டு இருந்த குட்டி பிள்ளைய எங்க காணோம்? அந்த கொடுமை ஏன் கேட்குற? கீழே ஒரு சின்ன வாண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்ததை பார்த்ததும் நானும் போய் சாப்பிட்றேன்னு என்னை அம்போன்னு கலட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டா. மருத்துவன் போலி சோகத்துடன் தன் நிலைமையை விளக்க சித்த மருத்துவரின் முகத்தில் அத்தனை சிரிப்பு. அத்தியாயம் 40. அவ்விழாவில் உணவருந்த மாட்டேன் என முறுக்கிக் கொண்டு கிளம்பிய குமரனை கணேசனும் சாவத்திரியும் பேசியை சமாளித்து அமலாவின் கணவன் சதீஷ் உதவியுடன் உணவறைக்கு அனுப்பி வைத்தனர். சில இடங்களில் இப்படித்தான் விசேஷ வீட்டின் உற்சாகத்தையே கெடுக்கும் அளவிற்கு உறவுகள் நடந்து கொள்வர். கொஞ்சமும் இடம் சூழ்நிலை என்று பாராமல் தங்கள் கௌரவம் தனக்கான முக்கியத்துவம் என பார்த்து மணமக்கள் வீட்டினரின் மனதை ரொம்பவே நோகடிப்பர். அடப்பாவி, நீயும் இந்த வரவேற்புக்கு வந்திருக்கியா? உனக்கெல்லாம் கூட அழைப்பு வந்துச்சா என்று பெரும் அதிர்வோடு தன் முன்னால் முதுகு காட்டி நின்றிருந்த பெண்மணியை பார்த்து கேட்டார் அருணின் பெரியம்மா. அதில் திடுக்கிட்டு திரும்பிய குமரனின் மனைவி மாதவி அங்கே நின்றிருந்த மூத்தவளைக் கண்டு அரண்டு போனவர் அவசரமாக திரும்பி தன் கணவனை பார்வையால் தேடினார். உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. தன்னிடம் அதிகாரமாக கேட்கும் பெண்மணியை தவிப்புடன் பார்த்தவர், அக்கா ப்ளீஸ், அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பா இந்த விசேஷத்துக்கு வரல. கல்யாண பொண்ணு என்னோட சொந்த நாத்தனார் பொண்ணு என்றார் தடுமாற்றத்துடன். மாப்பிள்ளை என இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தவர், இப்படி சொல்ல உனக்கு கூசல என்று கேட்க இவரின் விழிகள் நீரால் நிறைந்தது. ஆமா, அந்த பெரிய மனுஷன் இன்னும் உன்னை பார்க்கலையா என்று அடுத்து ஏளனமாக விசாரித்தார். மீண்டும் தன் கணவனை தேடி பார்வையை அலைய விட்டவாறே பார்த்தாரு. ஆனா எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காண்பிச்சுக்கல என்று தலை குனிந்தார் மாதவி. ஆனாலும் உங்க 3 பேருக்குமே பயங்கர நெஞ்செழுத்தம் தான். அவன் பார்த்தானா? தொண்டையில் எதுவோ வந்து அடைக்க தெரியாது என மெல்லிய குரலில் முணுமுணுத்தார். அப்படியே பார்த்திருந்தாலும் அவங்க தாத்தா மாதிரி தான் இருந்திருப்பான். இவர் வாயை திறக்கவில்லை. அம்மா, இன்னும் என்ன பண்றீங்க? அப்பா கிளம்பிட்டாரு. ஒரு கை கழுவி வர இவ்வளவு நேரமா என்றபடி அந்நேரம் அவரின் இளைய மகன் தேடி வந்து நின்றான். அருளின் பெரியம்மா அவனை புருவம் சுளித்து பார்த்திருக்க மாதவி பார்வையில் கெஞ்சுதலுடன் அவரை பார்த்திருந்தார். சின்னவனின் பார்வை அவர் மீது விழவும், இவங்க என் சொந்தக்காரங்க பிரசாத், உனக்கு பெரியம்மா முறை வரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்னுட்டேன் என்று தயக்கத்துடன் மொழிந்தவர், இவன் என்னோட சின்ன பையன் என்று அவருக்கு அறிமுகம் செய்தார். அவர் இவர்களை அமர்த்தலாக பார்த்து வைக்க சின்னவனுக்கு அது அதிருப்தியை கொடுத்தது. அவரை சற்றும் லட்சியம் செய்யாது.
சரி வாங்க போகலாம் என்று அன்னையின் கரம் பற்றி இழுத்தான். நான் கிளம்புறேன் அக்கா என்றவர் மகனுடன் விறுவிறுவென்று வெளியே நடந்து விட்டார். உள்ளே வந்த கோபாலின் பெரிய மருமகள் விழா மேடையில் மாப்பிள்ளையாக நின்றிருந்தவனை ஏகத்திற்கும் ஏளனமாக பார்த்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் தனக்கு இருபுறமும் அமர்ந்திருந்த ஆண்களை ஓர விழியால் பார்வையிட்டாள் நதியா. இருவருமே ஏதோ மலையை புரட்டி போட்டது போல் அத்தனை அயர்வாக தெரிந்தனர். மக்கள் கூட்டம் ஓரளவு குறைய துவங்கியதும் தாத்தாவை எங்கேயும் தனியாக விடாமல் தன்னுடன் வைத்துக் கொண்டான் அருண்மொழி. அபார்ட்மெண்ட் வளாகத்தில் கார் சென்று நிற்க, நதி நீ தாத்தாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, ரஞ்சித் காரை பார்க் பண்ணிட்டு வந்ததும் சாவி வாங்கிட்டு வரேன் என்றான் அவன் மனைவியிடம். அவள் தலையசைத்து மெதுவாக பெரியவரின் கைப்பிடித்து நடக்க தன் பின்னங்கழுத்தை அழுந்த தடவியபடி அண்ணாந்து வானத்தை நோக்கியவன் கண்களை அழுந்த மூடி ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்தான். அதை கவனித்தபடி மின் தூக்கியில் உள்ளே நுழைந்தவள் பெரியவரின் முகம் பார்த்தாள். வயதின் சுருக்கங்களை மீறி ஏதோ தாழ முடியாத துக்கத்தில் அவர் மூழ்கியிருப்பது அப்பட்டமாய் தெரிந்தது. வீட்டை திறந்து அவரை மெதுவாக நடத்தி சென்று சோஃபாவில் அமர வைத்தவள், ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன் என்று சமையல் அறைக்குள் விரைந்தாள். அதை கூட சரியாக உணர முடியாது அவர் ஏதோ போல் அமர்ந்திருக்க. பார்த்திருந்தவளுக்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது. கிளம்பும் நேரம் தன் வீட்டினரிடம் ரகசியமாக இருவரும் சற்று மன வருத்தத்தில் இருப்பதை நாசூக்காக தெரியப்படுத்தி இப்பொழுதைக்கு அவர்களை வேறு எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறி அழைத்து வந்துவிட்டாள். எலுமிச்சை சாறில் சிறிது உப்பும் சர்க்கரையும் சம பங்கில் கலந்து எடுத்துக்கொண்டு அவள் முன்னறைக்கு வரவும் அருளும் சரியாக வீட்டிற்குள் நுழைந்தான். நீங்களும் வந்து இப்படி உட்காருங்க, இதை கொஞ்சம் குடிங்க, 2 பேரும் சரியாவே சாப்பிடல என்றவாறு கோபாலின் அருகில் அமர்ந்தவள் அவர் தோளை பற்றி திருப்பினாள். தாத்தா, இந்த ஜூஸை கொஞ்சம் குடிங்க. அவரோ அலுப்புடன், வேணாம்மா என்றார் விட்டேற்றியாக. என்ன வேணா, சுத்தமா எனர்ஜியே இல்லாம ரொம்ப ஓஞ்சு போய் தெரியுறீங்க, குடிங்க என்று அதட்டினாள். வர்மனும் சரியா சாப்பிட்டிருக்க மாட்டான், அவனுக்கும் கொடுமா. அதெல்லாம் உங்க பேரனுக்கும் கொடுத்தாச்சு, நீங்க கவலைப்பட வேணாம், என்னை கவனிச்சுக்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் ஆள் இல்லை என்று போலியாக நொடித்து கொண்டாள். அதுவரை இருந்த இறுக்கம் சிறிது தளர, அதுக்கு என்ன, இந்த வீட்டு மகாராணிய தனிப்பட்ட முறையில கவனிச்சுட்டா போச்சு என்று நாயகன் சற்றென்று எழுந்து அவள் அருகில் அமர்ந்து தன் கையில் இருந்த பழச்சாற்றை அவள் வாயில் புகட்ட முயன்றான். அச்சோ அமர், என்ன பண்றீங்க என்று அவள் வாயை இறுக பூட்டிக்கொள்ள, வர்மா தாத்தா வேணா எழுந்து என் ரூமுக்கு போயிட்டுமா என்று கேலியாக கேட்டார் கோபால். ஆமா தாத்தா, நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் பொண்டாட்டிய சிறப்பா கவனிச்சுட்டு வரேன் என்று பெண்ணை தன் கை வலிவிற்குள் இழுத்தான். பெரியவரின் முன்னால் அவளுக்கு கூச்சம் நெட்டித்தள்ள, டாக்டர் என்று அதட்டியபடி அவனை விலக்கி தள்ளினாள். முகத்திலும் விழிகளிலும் பளிச்சென்ற புன்னகையுடன் கூடிய தனி ஒளி தோன்றிட முன்பு இருந்த தளர் நடை மாறி சிறிதே தெம்புடன் தன் அறைக்கு நடந்தார் கோபால். என்ன நீங்க தாத்தா முன்னாடி இப்படி என படபடத்தவளும் அவன் பார்வையை தொடர்ந்து அவரை வேடிக்கை பார்த்திருந்தாள். அறைக்குள் நுழைந்தவர் வெளியே இவர்களை எட்டி பார்த்து, நான் உள்ள கதவை லாக் பண்ணிக்கிறேன் என்று வேறு பெரும் சிரிப்புடன் அறிவித்து தாளிட இவள் முகம் நாணத்தில் சிவந்து போனது. ஐயோ, இம்மானமே போச்சு என்று சினுங்கியபடி அவன் தோளில் முகம் புதைத்தாள் பெண். அதை அனுமதிக்காதவன் அவளை நிமிர்த்தி முகமெங்கும் முத்தமழை பொழிந்து பெண்ணை கொண்டாடி தீர்த்தான். ஸ்வீட்டி, பேபி, நதி பெண்ணு, சக்கர கட்டி, என் தேவதனி என்றவனின் பிதற்றலுக்கு சமமாக டாக்டர், அமர் என்று மாறி மாறி குளறியபடி அவனின் தொடர்ந்த மொத்தத்தில் அவளும் கிடந்து கிறங்கினாள். இறுதியில் அவளின் இதழ்களில் ஆழமாக சில நிமிடங்களை மூழ்கி கழித்துவிட்டே அவன் நிறைவுடன் விலக லேசான மூச்சிறைப்புடன் அவன் மார்பில் சரிந்தாள் அவள். அதில் தூண்டப்பட்டு பெண்ணின் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கும்படி ஒருமுறை இறுக அணைத்து, ஐ லவ் யூ டிபட்டு என்று உச்சியில் அழுந்த இதழ் பதித்து விடுவித்தான் அவன். அம்மாடி என்று மூச்சை இழுத்து விட்டவள், டாக்டர் என்ன பண்றீங்க நீங்க, என்னால சுத்தமா முடியல என்று சோர்வுடன் முணங்கினாள். அவள் நெற்றியோரம் கலைந்திருந்த கூந்தலை ஒதுக்கி மென்மையாக முத்தமிட்டு, என்ன அவ்வளோ மயக்கிறடி, கடவுள் எனக்கு கொடுத்த ஆக சிறந்த வரோண்டி செல்லம்மானி, உன்னை எத்தனை கொண்டாடி தீர்த்தாலும் பத்தாது என்று மீண்டும் அவள் முகத்தோடு இழைந்தபடி உருகினான். என்ன பாச்சு, ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க என்று அவன் கண்ணும் வருடினாள். சில உணர்வுகளுக்கு வார்த்தையில விளக்கம் கொடுக்க முடியாதுடா பட்டு, அதை அப்படியே உளப்பூர்வமா அனுபவிக்கணும்.
உங்களுக்கு புரிஞ்சதால நீங்க சந்தோஷமா அனுபவிப்பீங்க. ஆனா எனக்கு மண்டை காயுது என்று முறைத்தாள். என்று வாய் விட்டு நகைத்தவன், வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவுக்கு ஊசி போட்டுதான் கொஞ்சம் அமைதியா தூங்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ அப்படியே எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி அவரை சந்தோஷமா ரூமுக்கு அனுப்பி வச்சுட்ட என்று அவள் கீழுதட்டை லேசாக பற்களால் கடித்து இழுத்தான். அப்பா, சரியான அசைவ டாக்டர் ராணி என்று செல்லமாக கடிந்தபடி அவன் பிடரி கேசத்தை அழுந்த பற்றினாள் அவள். என்றவன், ஹேய், என்ன சொன்ன நீ? டாவா எங்க? மறுபடியும் சொல்லு என்று நேயர் விருப்பம் போல் கேட்டு அவள் உதட்டில் திரும்பவும் ஒரு கொஞ்சல் கவிதை எழுதினான் மருத்துவன். கடவுளே, இனிமே என் வாய்க்கு ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு தான் நான் சுத்தன போல இருக்கு. இப்படி படுத்துறானே. இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இடையே இருந்த தடைகள் அனைத்தும் தகர்ந்து உரிமை மீறல் எல்லை மீறி சென்று கொண்டிருந்தது. வாய்க்கு ஹெல்மெட்டா? என்னடி இது புதுசா இருக்கு? அப்படி எவனாவது கண்டுபிடிச்சு அதை உன் பக்கம் வித்துட்டு வந்தான் அவன் மண்டையை பொழந்துடுவேன். வெடுக்கென்று நகர்ந்தமர்ந்து அவனை விழிகள் ஆற்றி பார்த்தவள், ஹேய், நீங்க சுகர் டாக்டர் தானே? வேறு யாரும் இல்லையே? ஒருவேளை ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருச்சா? இத்தனை வியர்டா வயலண்டா பிஹேவ் பண்றீங்க என்று சந்தேகமாக கேட்டாள். அதில் மனம் விட்டு உல்லாசமாக சிரித்தவன், உன் சுகர் டாக்டர் தான், ஓன் டாக்டர் தான், ஓன் அமர் தான் என்று அடுக்கடுக்காக கூறி அவள் தோள்களில் கை போட்டு அருகில் இழுத்து கொள்ள இம்முறை பெண்ணும் மலர்ந்து அவன் கன்னத்தில் இதழ்களை அழுந்த பதித்தாள். ஏன் சக்கரை டாக்டர் என கொஞ்சி ஐ லவ் யூ என்று அவன் இதழ்களில் மென்மையாய் முத்தமிட்டாள். பளிர் என்று மலர்ச்சியை பூசிக்கொண்டவன் அப்போதுதான் ஓய்ந்து போனவனாக, தேங்க்ஸ் டிப்பட்டு என்று ஆத்மார்த்தமாக கூறி அவளை மெதுவாக அணைத்து கொண்டான். சரி என்றவாறு அவன் நெற்றியில் புரண்ட கேசத்தை மிருதுவாக களைத்தவள், எதுக்கு தாத்தாவுக்கு தூக்க ஊசியெல்லாம் போட்டு பழக்கிறீங்க நீங்க? ரொம்பவே தப்பான பழக்கம் அது என சற்றென்று அவன் காதை பிடித்து திருகினாள். ஏய் ஷூ என்று அவள் கையை விளக்கியவன், இது ரெகுலர் ஹேபிட் இல்லடா. இதுவரை ஒரே ஒரு முறை உங்க வீட்டுக்கு அவர் வந்துட்டு வந்த பின்னாடி தான் போட்டேன். அன்னைக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தார் அவர். எவ்வளவு பேசி சமாதானப்படுத்தியும் என்னால் சமாளிக்கவே முடியல. எனக்கு விவரம் தெரிஞ்சு அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. பாட்டி தான் அப்பப்போ அழுவாங்க. ஆனால் தாத்தா என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓனு கதறி அழுததுல ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப அழ ஆரம்பிச்சவரை அமைதியாக தூங்க வைக்க ட்ரை பண்ணலான்னா கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ட்டார். என் மனசில் அமைதி இல்லை, படுத்தா தூங்க முடியாதுன்னு புலம்புறாரு. அதுக்கு தூக்க ஊசி போடுன்னு அவர் சொல்லும்போது எனக்கு அத்தனை ஷாக். ஆனாலும் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அடுத்து ஹை டிப்ரெஷனுக்கு அவர் போக ஆரம்பிக்கவும் தான் வேற வழி இல்லாமல் அந்த ஊசியை போட்டேன். இன்னைக்கும் இது மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தவரை அப்படிதான் தூங்க வைக்கணும்னு நினச்சேன். பட் தேங்க் காட், உன்னோட அப்ரோச்சால அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டார். அதுவும் நடைய பத்தியா 10 வயசு குறைஞ்ச மாதிரி. இதில் கதவை லாக் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போறார் என்று ரசனை சிரிப்புடன் கூறினான். அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்தவள், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம் என்று மெதுவாக இழுத்தாள். சொல்லுடிப்பட்டும் என்று அவள் நெற்றியில் முட்டினான். அருகில் தெரிந்த அவன் கண்களை ஆழமாக ஊடுருவியபடி, எங்க வீட்டுக்கு வந்த தாத்தா ஏன் தூக்க ஊசி போடுற அளவுக்கு அவ்வளோ அப்செட் ஆனார் என்று அமைதியாக கேள்வி எழுப்பினாள். மருத்துவனின் முகம் அப்படியே மாறிவிட வேகமாக அவளை விட்டு விலகி அமர்ந்தான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.